நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதியந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்மளோட டாபிக் பரிமாவிற்ற கதை. அதாவது நமது மாணிக்க வாசகர் குருநாதர் மாணிக்க வாசகர் கீர்த்தி திரு அகவல்ல 35வது பாடலிருந்து 41வது பாடல்ல பாடியிருக்கிறார். அரியோடு பிரம்மர்க்கு அளவு அறி ஒன்னான், நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள அழகுற திருவடி, பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப்பெறாது, அண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப தூண்டு ஜோதி தோன்றிய தொன்மையும் அப்படின்னு பாடல் சொல்லியிருக்கிறாரு. இந்த வரிகளை நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அதாவது பரிமாவிற்ற கதையில என்னன்னா, மதுரையை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியன் தன்னோட அரசவையில் இருக்கிற குருநாதரான நம்மளோட குருநாதர் மாணிக்க வாசகர் முதலமைச்சராக பணியாற்றினவரை, நீங்க போய் சோழ நாட்டில் போய் குதிரைகள் நல்ல குதிரைகள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு போர் வீரர்களோட நிறைய வீரர்களை காவலாளிகளை உடன் அனுப்பி நிறைய தங்கம் பொண்ணு பொருள்னு நிறைய பரிசுகளை எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு போய் குதிரை வாங்குறதுக்கு அனுப்புறாரு. அப்படி குதிரை வாங்க இவர் போகும்போது நிறைய தங்க காசுகள் பொற்காசுகள் எல்லாம் எடுத்துட்டு அங்கே சோழ நாட்டில் இருக்கிற திருப்பெருந்துறைங்கிற ஊருக்கு போறாரு. அங்கே போய் இறைவனை நினைச்சு பெரிய கோயில் கட்டுறாரு. சிவபெருமானுக்காக கோயில் கட்டுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, பணம் பூராம அரசன் கொடுத்த பணத்தை பூராம் போட்டு தான் கோயில் கட்டுறாரு. அப்போ அங்கே இருக்கிற காவலாளிகள் என்ன சொல்கிறாங்க, என்ன இவர் அரசன் ராஜா கொடுத்த காசெல்லாம் குதிரை வாங்காமல் இவர் பாட்டு கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாரே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த பணத்தை காசை பூரா இவர் விரயம் பண்ணிட்டு இருக்கிறார், ராஜா பூரா கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் எதில் சொல்கிறாங்கன்னா, நரியை பரியாக்கிய படலம்ங்கிறதுல திருவிளையாடல் படலத்தில் இதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இதை உங்களுக்கு ஷார்ட்டாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி இவர் பூராத்தி கட்டிகிட்டு இருக்கும்போது உடனே அரிமர்த்தன பாண்டியன் கோபம் உடனே அவர் அங்கேருந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் கிளம்பி கோயிலை கட்டிகிட்டு இருந்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. அந்த பாடல் வரிகளை மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார். அதாவது அரியோடு பிரம்மர்க்கு அப்படிங்கிறது இங்கே என்னென்னா, அரி அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவை குறிக்கிறது. அதாவது மகாவிஷ்ணு தான் உயர்ந்தவர். பிரம்மர்க்குன்னா பிரம்மாங்கிறது நான்முகனை கம்பேர் பண்ணும்போது மகாவிஷ்ணு தான் உயர்ந்தவர். ஏன் அப்படின்னா, அவர் முடியும் அடியும் காணாமல் இருந்தப்போ இவங்க கண்டுபிடிக்க சொல்லும்போது பிரம்மன் பொய் பேசிடுறாரு. அதனால பிரம்மன் தாழ்ந்தவர் ஆயிடுறாரு. மகாவிஷ்ணு உண்மை பேசுனதுனால உயர்ந்தவர் ஆயிடுறாரு. அதாவது இப்போ உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ல இப்போ ஒரு குழந்தை தாயோட போகுது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல தாய் உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஆசிரியரும் சீடனும் போனால் அங்கே யார் உயர்ந்தவங்க? ஆசிரியர் உயர்ந்தவர், சீடர் அதுக்கு கீழே அடிபணிச்சு போகணும். அப்போ அரியோடு பிரம்மருக்கு அளவு அறிவொன்னான். இந்த அளவு அறிவொன்னான்ங்கிறதுல இந்த பிரம்மாவுக்கு அடுத்த உயர்ந்தவர் அதாவது முதல் உயர்ந்தவர் மகாவிஷ்ணு தான். பிரம்மா அதுக்கு அடுத்தபடி தான். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நரியை குதிரை ஆக்கிய நன்மையும், நரிய குதிரை ஆக்குறாரு சிவபெருமான் தான். ஆக்கிய உண்மையும், அதாவது அந்த நரியை குதிரை ஆக்கி ஒரு நன்மைக்காகத்தான் அதை உருவாக்குறாரு. ஆண்டு கொண்டு அருள, இறைவன் தான் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டு அருள்றாரு. அழகுற திருவடி, அதாவது இங்கே அழகுன்னு அவர் எதை குறிக்கிறார் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, அந்த பூ அழகா இருக்குது, ரோஜா பூ அழகா இருக்குது, தாமரைப்பூ அழகா இருக்குது, அந்த பொண்ணு அழகா இருக்குது, குழந்தை அழகா இருக்குது, மலைகள் அழகா இருக்குது, இயற்கை அழகா இருக்குது, இப்படி எல்லாத்தையும் பல விதத்துல அழகுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க உண்மையில மாணிக்க வாசகர் அழகுன்னு எதை சொல்றாருன்னா, என் அப்பன் ஈசனோட திருவடியைத்தான் அவர் அழகுங்கிறாரு. அதனால உலகத்திலேயே சிறந்த அழகானது எதுனா சிவபெருமான், அதாவது நடராஜரோடைய திருவடிகள் தான் மிகவும் அழகானதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி அழகுற திருவடி அப்படிங்கிறாரு. பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று, அதாவது பாண்டிய மன்னன் என்ன பண்றான்னா, இந்த பரிமாங்கிறது என்ன, குதிரை, பரிங்கிறது குதிரை, அந்த குதிரைகளை விற்று, அதாவது குதிரைகளை வாங்கிட்டு வர்றதுக்காகத்தான் நிறைய பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்தாரு இல்லையா. ஈண்டு கனகம்ங்கிறது இங்கே என்ன, தங்கத்தை குறிக்குது. ஈண்டுனா நிறைய தங்கத்தை கொடுக்குறாரு. தங்கம் பொற்காசுகளை எல்லாம் நிறையா கொடுத்து அவர் வருத்தப்படுறாரு. அரிமர்த்தன பாண்டியன், இவ்வளவு பொண்ணு பொருள் காசு எல்லாமே கொடுத்தோம், இசையப்பெறாது, எதுவுமே நமக்கு சாதகமாக வராமல் இவர் பாட்டுக்கு போய் அங்கே போய் திருப்பெருந்துறையில் போய் கோயில் கட்டி வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படாரு. ஆனால் மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா, இப்படி புரியாமல் நடந்துக்கிட்டாரு அரிமர்த்தன பாண்டிய மன்னன். ஆனால் அண்டான் எங்கோன் அருள்வழி இருப்பான். அண்டான்னா ஆண்டவன், இறைவன்.
ஈசன் எங்கோன்னு அருள் எங்கே இருந்தாலும் நமக்கு அருள்வழியை கொடுப்பாரு. எப்படி அருள்வழி கொடுப்பாருன்னா தூண்டு ஜோதி, எப்பேற்பட்ட ஜோதியாக வந்து அருமையான ஜோதியாக தோன்றிய தொன்மையும் மிக தொன்மையானவரா மிக பழமையானவரா தூண்டு ஜோதியா ரொம்ப பிரகாசமான ஜோதியா உலகத்திலேயே மிகச்சிறந்த ஜோதியா நமக்கு வந்து அருள் கொடுத்து நிற்பவர் யாருன்னா சிவபெருமான் தான். இதை புரிஞ்சுக்காத அரிமர்த்தன பாண்டியன் வந்து அவரோட மடமத்தனத்தை தான் சொல்கிறாரு. இதில் இருந்தால் அவர் சொல்கிறது இந்த நரியை பரியாக்கிய படலமும் இதில் தான் உங்களுக்கு மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. அதாவது அவர் வந்து பரியை வாங்க போய் அங்கே வந்து குதிரை வாங்க முடியாமல் குதிரை வாங்காமல் இவர் கோயில் கட்டிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு ஈசன் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த நரிகளையெல்லாம் பரியாக்கி இறைவன் வந்து மதுரைக்கு கொண்டு வந்து சேர்த்து ஒரு பெரிய நாடகத்தையே நடத்துகிறாரு. அதோட படலத்தை வந்து நீங்கள் அந்த திருவிளையாடலை நம்ம உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதே மாதிரி இறைவனை நீங்கள் வணங்குங்க, என்றைக்குமே அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார். நன்றி என்பர்களே, வணக்கம்.